அனைவருக்கும் வணக்கம். மகாலட்சுமி தேவி எவ்வாறு ஒருவரின் கௌரவத்தையும் நற்பண்பையும் பாதுகாக்கிறார் என்பதை விளக்கும் ஒரு கதை இதோ. பொருளை விட அருளே பெரிது. ஒரு வணிகரின் கதை. முன்னொரு காலத்தில் தர்மபாலன் என்ற ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது நேர்மைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் குணத்திற்கும் பெயர் பெற்றவர். ஆனால் காலம் மாறும்போது அவருடைய வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. செல்வம் அனைத்தும் கரைந்து அவர் வறுமையின் பிடியில் சிக்கினார். மகாலட்சுமியின் விடைபெறல். ஒரு நள்ளிரவு நேரத்தில் தர்மபாலனின் கனவில் அல்லது ஒரு தரிசனமாக அன்னை மகாலட்சுமி தோன்றினாள். அவள் வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருந்தாள். அன்னை அவரிடம், மகனே, உன் விதிப்படி உன்னிடமிருக்கும் செல்வங்கள் அனைத்தும் உன்னை விட்டுச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் நானும் கிளம்புகிறேன். ஆனால் போவதற்கு முன் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். உனக்கு என்ன வேண்டும்? இழந்த செல்வத்தையா அல்லது பொருளையா என்று கேட்டாள். தர்மபாலனின் வேண்டுகோள். தர்மபாலன் நிதானமாக யோசித்தார். தாயே, செல்வம் என்பது இன்று வரும், நாளை போகும். ஆனால் ஒரு மனிதனுக்கு கௌரவமும் நேர்மையும் தான் மிக முக்கியம். நீங்கள் என்னை விட்டுச் சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் என் நேர்மையும் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் குணமும் சத்தியம் என்னை விட்டுப் போகக்கூடாது என்று வரம் கொடுங்கள் என்றார். லட்சுமி தேவி புன்னகைத்து அந்த வரத்தை தந்துவிட்டு மறைந்தாள். திரும்பி வந்த அன்னை. மறுநிமிடம் தர்மபாலன் ஒரு அதிசயத்தை கண்டார். வீட்டை விட்டு வெளியே சென்ற மகாலட்சுமி மீண்டும் உள்ளே வந்து அமர்ந்தாள். குழப்பமடைந்த தர்மபாலன், தாயே, தாங்கள் தான் செல்வம் மறைந்ததால் வெளியேறுவதாக கூறினீர்களே, மீண்டும் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அன்னை லட்சுமி, மகனே, நீ கேட்ட வரம் அத்தகையது. எங்கு நேர்மையும் தர்மம் உண்மையும் சத்தியம் இருக்கிறதோ அங்குதான் நான் நிரந்தரமாக வாசம் செய்வேன். நீ உனது கௌரவத்தையும் பண்பையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதால் உன்னை விட்டு என்னால் பிரிய முடியாது. உனது நற்பண்பே என்னை மீண்டும் உன்னிடமே கட்டிப்போட்டுவிட்டது என்று கூறி அருளினாள். நீதி. பணம் என்பது லட்சுமியின் ஒரு வடிவம் மட்டுமே, தனலட்சுமி. ஆனால் தைரியம், வெற்றி, கல்வி மற்றும் கௌரவம் ஆகிய அனைத்தும் அவளது பல்வேறு வடிவங்களே. ஒருவர் தனது இக்கட்டான சூழ்நிலையிலும் தனது கௌரவத்தையும் நேர்மையையும் விட்டுக்கொடுக்காமல் இருந்தால் இழந்த செல்வத்தை விட மேலான அருளை அவர் பெறுவார். மானம் பெரியது என்று வாழ்பவர்களை அன்னை மகாலட்சுமி என்றும் கைவிடுவதில்லை. பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், ஆனால் அருளும் மானமும் உடையாரை தேவரும் போற்றுவர். நன்றி.